ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த ஆரி கிளாஸ் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். நான் நிறைய வீடியோவில் கேட்டிருந்தேன் ஆரி கிளாஸ் எடுக்கட்டுமா அப்படின்னு. அதுக்கு எல்லாருமே எடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்கேன். என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதில் வந்து உங்களுக்கு கஸ்டமரும் பிடிச்சி தர போகிறேன். நீங்கள் ஆரி ஃபுல் எண்டிங் முடித்ததுக்கப்புறம் நான் கஸ்டமரும் உங்களுக்கு பிடிச்சி தர போகிறேன். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதை எப்படி அப்படின்றத வந்து நம்ம கொஞ்ச நாள் கிளாஸஸ் கழித்து நான் அதை சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஊருக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆரி கிளாஸில் வந்து பேசிக்லேருந்து நம்ம கற்றுக்கிட போகிறோம். ஸோ அதனால் பேசிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எம்ப்ராய்டிங் தான் பேசிக். எம்ப்ராய்டிலேருந்து கற்றுக்கிட ஆரம்பித்தா தான் அது நம்மளுக்கு வந்து நல்லதாக இருக்கும். நம்ம எம்ப்ராய்டிங் கிளாஸ்லேருந்து நம்ம ஆரி கிளாஸ் போகும்போது அப்படி தான் நம்மளுக்கு வந்து ஆரி வந்து ஈஸியாக போடுறதுக்கு நம்மளுக்கு வரும். நம்ம இப்போ எம்ப்ராய்டிங்கிலே வந்து சில ஸ்டிச்சஸ்லாம் வந்து நம்ம கற்றுக்கிடாமல் போகும்போது வந்து நம்மளுக்கு ஆரி வந்து ஃபஸ்ட்டு போடும்போதே ரொம்ப கஷ்டமாக தெரியும். இது என்னடா அப்படின்ற மாதிரி தெரியும். அதனால் எம்ப்ராய்டிங்கில் வந்து பேசிக் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லெவலில் நம்ம வந்து ஆரி ஃப்ரேமில் நம்ம வந்து ஆரி போடலாம். ஓகேவா? ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். நீங்கள் மறக்காமல் வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே. இதுக்காண்டி நீங்கள் டெய்லி ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஒதுக்கி நீங்கள் டெய்லி நான் சொல்லித்தரதை வந்து நீங்கள் போட்டு பழகுங்க. அதுவே போதுமானது. ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு நம்ம என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாமா? போடுறதுக்கு வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது அப்படின்றது பார்த்தலாமா? இதுதான் 8 இன்ச்சு ஃப்ரேம். இந்த சின்ன ஃப்ரேம் வாங்கினாலே போதும். நம்மளுக்கு வந்து பெரிய ஃப்ரேம் தேவை கிடையாது. ஆனால் இது நம்ம ஃப்ரேம் வந்து ஆரி எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு மட்டும்தான் உதவும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து 8 இன்ச்சு ஃப்ரேமே வாங்கிக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8 இன்ச்சு ஃப்ரேம் வாங்கும்போது நம்ம கையில் இப்படி தூக்கி வச்சு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இதே வந்து நீங்கள் வந்து 14 இன்ச்சு 16 இன்ச்சு 18 இன்ச்சு ஃப்ரேம் வாங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டாண்டில் மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாண்டு வாங்குறதுக்கு நம்மளுக்கு 500 தேவைப்படும். ஸோ அதனால் தேவையில்லாமல் நீங்கள் அதெல்லாம் வாங்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 இன்ச்சு ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. 8 இன்ச்சு ஃப்ரேமு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாபின் துணி, ஒயிட் கலரில் பாபின் துணி ஒரு 1/2 மீட்டரோ இல்லை 1 மீட்டரோ வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு மீட்ரு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதனால் 1 மீட்ரு பாபின் துணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஊசி, எம்ப்ராய்டிங் ஊசி இதான் எம்ப்ராய்டிங் ஊசி ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கட்ரு இல்லைனாலுமே உங்கள்கிட்ட இந்த ஸ்கட்ரு ஒன்று வாங்கிக்கோங்க. அப்படி இந்த ஸ்கட்ரு இல்லைனாலுமே உங்கள்கிட்ட வந்து சிஸ்ஸர் இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எம்ப்ராய்டிங் நூல் தேவை. என்ன கலர் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளை வந்து கற்றுக்கிடும் போது வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் வாங்கிக்கோங்க. எம்ப்ராய்டிங் நூல் ஒரு 5 நூல் வாங்கிக்கோங்க. ஸோ சிஸ்ஸர் 1, ஊசி 1, பாபின் துணி, ஃப்ரேம், இது ஒரு 5 பொருள் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும் இப்போதைக்கு பேசிக் கற்றுக்கிறதுக்கு. இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு திங்ஸ் இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 100 தான் ஆச்சு. நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது இது 200, ஏன்னா ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 200 வாங்குறாங்க. நீங்கள் அதனால் வந்து நேரடியாகவே வாங்கிக்கோங்க. ஸோ நானே வந்து உங்களுக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 100 நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுது. அதனால தான் வாங்கி தர முடியல. அதனால் நீங்களே வந்து நேரடியாக பக்கத்தில் உள்ள கடைக்கு போய் வாங்கிக்கோங்க. வாங்கினாலே 100 தான் ஆகும். மொத்தமாக ஒரு கடையில் வைப்பாங்களா, அந்த கடையில் வாங்கிக்கோங்க. 100 தான் ஆகும். இது என்ன ஸ்கட்ரு, ஊசி, எம்ப்ராய்டிங் நூல், பாபின் துணி 1 மீட்டர், அப்புறம் ஃப்ரேம். இது மட்டும் நம்ம தேவையான பொருள். ஸோ நம்ம எப்படி எம்ப்ராய்டிங் போடலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. எல்லோரும் வாங்கிக்கிட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்.